ஹலோ, குட் மார்னிங் செல்ல பிள்ளைங்களா. என் அன்பான உள்ளங்களுக்கும் என்னோட சேனலை பார்த்துக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த என் மனமார்ந்த நன்றி வணக்கம். என்னோடய முதல் வணக்கத்தை உங்களுக்கு நான் அன்புடன் பாசத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசலான்னு ஒரு ஆர்வத்தோடு வந்துக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. என் நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசணும், பேசி வீடியோவாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன பேசணுன்றது டாபிக் நான் கண்டெக்ட்லாம் பண்ணலை. என் மனசில் இருக்கிறது நான் ஃப்ரீயாக பேசணுன்னு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கி 8 மாதம் ஆகுது. என் பிள்ளைங்கள 8 மாதத்துலேருந்து 2 மாதம் நான் ஃபுல்லாக வீடியோவாக தான் போட்டேன். எனக்கு இந்த யூடியூப்பை பற்றி இப்படி அப்படி எதுவும் தெரியாது. இப்போ பார்த்தாங்கன்னா 50 100 சப்ஸ்கிரைபர் வந்தாலே லைவ் போடலான்றாங்க. எனக்கு எதுவுமே அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் நான் 3570 மேலே சப்ஸ்கிரைபர் இருக்குது. எனக்கு 12 லட்சம் வியூஸ் இருக்குது. வாட்ச் அவர் கொஞ்சம் தான் இருக்குது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஆனால் 2024 வரைக்கும் 4000 வாட்ச் ஹவர்னாங்க. இப்போ 3000 வாட்ச் ஹவர்ன்றாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம 2200க்கு வாட்ச் ஹவர் வந்திருக்குது. இன்னும் 800 வாட்ச் ஹவர் வரணும். இப்போ என்னுடைய சேனலில் லைவ் பார்க்குற என் பிள்ளைங்க தான், என் பொண்ணுங்க எல்லாருமே என்னுடைய சமையல் வீடியோ பார்க்குறாங்க. மற்றபடி எல்லாம் எப்படி தள்ளி விட்டு போகிறாங்கன்னு தெரியாது. என் அன்பு உள்ளங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து உள்ளங்களும் கொஞ்சம் சமையல் வீடியோ பார்க்கும்போது மெசேஜ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக உங்களால் தான் அம்மாவுக்கு இந்த அவருக்கு வாட்ச் அவர் ஏறி இருக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ எனக்கு மானிட்டேஷன் எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. இப்போ இனிமேல் 800 வாட்ச் அவர் இன்னும் இருக்குது நமக்கு. அந்த 800 வாட்ச் அவர் வரணுன்னு தான் நான் என்ன பண்ணுறேன். இப்போ ஷார்ட்ஸ் எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் ஷார்ட்ஸ் 50 செகண்ட் தான். அதை எடுத்து ஏதோ என்னால் முடிஞ்ச க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அன்பு உள்ளங்களோட வாட்ஸ்அப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் நான் ஷார்ட்ஸை ஸ்டேட்டஸில் போட்டு விட்றேன். ஸ்டேட்டஸில் போட்டு என் சேனலுங்களை நீங்கள் பார்த்துட்டு அம்மா சேனல் உள்ளே போய் அம்மாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறாங்க. 2-3 பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சில பிள்ளைங்களா. முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அம்மாவோட சேனலில் உள்ளார போயிட்டு நீங்கள் போய் லைக் பண்ணிங்கன்னா தான் அம்மாவுக்கு லைக் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துட்டா அப்படியே விட்டுறக்கூடாது இல்லை பிள்ளைங்களா. அப்படி அப்படியே பார்த்துறதால லைக் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. லைக் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு வாட்ச் அவர் நிறையா கூடுமா. அது மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என் செல்ல பிள்ளைங்க, பொண்ணுங்க, என் அன்பு உள்ளங்கள், என் போன்ற தாய்மார்கள் பார்க்குறவங்க எல்லோரும் அம்மாவோட சேனலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் செல்ல பிள்ளைங்களா. சப்ஸ்கிரைபரு கடவுள் புண்ணியத்தில் 3500க்கு மேலே வந்துடுச்சு. நமக்கு 3600 வரப்போகுது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இப்போ வாட்ச் அவர் டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மானிட்டேஷன் அப்ளை ஆகிடுச்சுன்னா நம்ம இனிமேல் தான் அது இது வரைக்கும் போட்டது எல்லா வீடியோங்களும் அது எப்படின்னு தெரியல, அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க போல இருக்குது. ஆனால் இனிமேல் நம்ம மானிட்டேஷன் வந்த பிறகு தான் நம்ம போடுற வீடியோங்களும் நம்ம போடுற ஷார்ட்ஸுக்கும் வர்றது தானா. இனி 1 வருஷம் ஆகும் போல் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நான் இந்த யூடியூப் சேனலில் எதுக்கு இவ்வளோ மும்முரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டிங் பண்ணணும். நான் சினிமா சான்ஸ் வரைக்கும் சின்ன பிள்ளையில் கொஞ்சம் நல்லா அப்போது என்னை எங்கள் தாத்தா கூட்டின்னு போயிட்டு சினிமா இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிலாம் என்னை தெரிஞ்சாங்க. அப்போ எங்கள் தங்கவேல் தாத்தா சொல்லிட்டாரு, சினிமாலாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, வேண்டாம் அதெல்லாம் அப்படின்ட்டாங்க. சரி கூட்டின்னு வந்தாங்க. அப்படியே படித்தேன். என்னுடைய கதையை கேட்டிங்கன்னா வாழ்க்கை கதை, வளர்ந்த கதை. நான் இப்போ எப்படி ஓரளவுக்கு மேன்மை ஆன கதையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக கேட்குற பிள்ளைங்களுக்கும் என் அன்பு உள்ளவங்களுக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். என்னை போல் கஷ்டப்பட்டவங்க இருக்க முடியாது. இப்போ எல்லாமே ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஆறுதல் பக்கத்தில் இல்லை. அதுதான் ஒன்று இருக்கார். அவருக்கு எனக்கு ஆறுதல், அவருக்கு ஆறுதல், நானுன்னு இருக்கிறோம். இப்போது லைவில் பேசும்போது கொஞ்சம் அன்பு உள்ளவங்கள் என்கிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்க. அதனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. புள்ள அங்கே இருந்தால் புள்ள அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்க, என் பொண்ணு எப்படி இருக்கா, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு.
இதுதான் வாழ்க்கை. ஆனால் எனக்கு வந்து என்ன பண்ண நான் நல்லா ஹாப்பியாக 4 பேரை சந்தோஷம் வைக்கணும், நல்ல மாதிரியாக பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையால் தான் இந்த யூடியூப் தொடங்கினேன். என்னுடைய ஆசைக்கு கடவுள் இது வரைக்கும் நல்ல வழி தான் கொண்டு வந்திருக்காரு. இனிமேல் உங்களால் அம்மா வந்து மேன்மையாகணும்னா நீங்கள் தான் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பலமாக இருக்கணும். என் பிள்ளைங்கள்லாம் பொண்ணுங்க எல்லோரும் பலமாக இருக்கணும். நான் அதாவது ஒரு ரெக்யூஸ் மாதிரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. நான் அப்பப்போ சொல்கிறது தான் என்னோடய மைண்ட் தாட். எப்படின்னா, நம்ம வந்து வயசு ஆனாலும் சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுரும். அந்த மாதிரி வயசு ஆனாலும் நம்மளுடைய என்ன ஒரு டார்கெட் நமக்கு மைண்டில் தோணுதோ அதை வந்து நிறைவேற்றணும். நான் வந்து சில விஷயங்களில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து உற்சாகமாக இருப்பேன். இப்படி செய்யணும், இப்படி பார்க்கணும், இப்படி பண்ணணும்னு ஒரு வேலைன்னா அந்த வேலையை கரெக்டாக முடிக்கணும், அப்படி தான் இருப்பேன் நான். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு என் பிள்ளைங்க பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சு அவங்கவுங்க ஃபேமிலியாக செட்டில் பண்ணி வச்சாச்சு. நல்லா இருக்காங்க எல்லோரும். இப்போ நமக்கு என்ன 4 பேர் உதவுற அளவுக்கோ ஒரு தர்மம் பண்ணுற அளவுக்கோ நமக்கு வருமானம் கிடையாது. அதாவது எங்களுக்கே யாருன்னா கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டுப்போம் போல அப்படி இருக்குது. என்னடா அம்மா இப்படி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. வயசான காலத்தில் தான் வந்து அதிக நிம்மதி தேவை. சொல்லுவாங்க வயசானா உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்னுவாங்க. அதாவது உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து தானே ஆகணும் செல்லங்களா. அந்த வாழ்க்கைக்கு தேவை அத்தியாவசியம் பணம். அந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும்? சும்மாலாம் யாரும் 10 பைசா தரமாட்டாங்க, கஷ்டப்படணும். வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ எங்கெங்கேயோ எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம வீட்டில் இருந்து ஒரு டைம் பாஸிங், அதாவது வந்து மைண்டு ரிலாக்ஸு, ஒரு சில பேரோட அன்பு, ஆறுதல், அரவணைப்பு, சந்தோஷம், பேச்சு இதெல்லாம் தேவைன்னா இந்த யூடியூப் மூலயமா தான் கிடைக்கும்ன்ட்டு நான் யூடியூப்பில் இறங்கினேன். இப்போ யூடியூப்பால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸு தான். என்னை யாரும் எங்கள் வீட்டில் டிஸ்டர்ப் பண்ண, நம்ம தவறான வார்த்தைகள் யாருன்னா போட்டாங்கன்னா கூட எங்கள் வீட்டில் உடனே எதுக்கு நீ இதெல்லாம் இருக்கிறேன்னு கேட்பாங்க. சில பேர் அப்படி தான் போடுவாங்க. அது வயசு தாயின்ற மரியாதை தாயாக நினச்சி போட்டு பேசுனாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, நமக்கு எது வரைக்கும் எனக்கு பேட் கமெண்ட் வந்தது கிடையாது. வயசானதை பற்றி தான் பேசுவாங்க. ஏன் இந்த உங்களுக்கு தேவையா அப்படின்வாங்க. அதுக்கே வந்து என் லைவில் வர பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க, அதான் நல்லது, இப்படியே இருங்க, எது யார் சொன்னாலும் மைண்டில் வச்சுக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. என் பிள்ளைங்க சரி, என் பொண்ணுங்க எல்லாமே என் பிள்ளைங்க பொண்ணுங்க தான். எனக்கு என் வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து என்னுடைய உள்ளங்கள். அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சகோதரிகள். அது 50 வயசு கீழே வந்து சின்ன பிள்ளைங்க கூட அம்மா ஆண்டி அவ்வளோ அழகாக பேசுதுங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யூடியூப்பால் எனக்கு நான் வந்து நிறைய அன்பு உள்ளங்களை சம்பாரிச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மானிட்டேஷன் வர வரைக்கும் நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்து அம்மாவுக்கு கை கொடுத்து தூக்கணும். நீங்கள் வந்து என் செல்ல பிள்ளைங்களா, நீங்கள் வந்து அம்மா நீங்கள் பாட்டு பாடுங்க. டான்ஸ் ஆடன்னு கொஞ்சம் வெக்கம்தான் எனக்கு, ஆடவும் தெரியாது. சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா டிவியில் ஓடும்போது வீட்டில் அது பைத்து காசு மாதிரி அது பைத்து பாரு ஆச்சு ஆடுது பாருன்னுவாங்க. அது மாதிரி பாட்டு பாடி போடுங்கன்னு சொன்னாலும் அம்மா வந்து பாட்டு பாடி உங்களுக்கு ஷார்ட்ஸு போடுறேன். இப்போத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்ஸுகள் எடுத்து நான் போடுறேன். வீடியோக்கள் வந்து நான் வீட்டில் அன்னன்னைக்கு எது சமைக்கிறேனோ சமையல் பண்ணுற வீடியோ அப்படியே எப்படி சமைக்கிறேனோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு போடுறேன். அது அடுத்தவங்க வீடியோவை பார்த்தனா நான் போடுறது கிடையாது. எனக்கு வந்து சமையலில் வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் சமையலெல்லாம் அத்துப்படி எல்லாமே இருந்தால் கடன்னு செஞ்சுருவேன். வாங்கி வச்சுப்பேன். இதை செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை செஞ்சுருவேன். நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ, அம்மா இந்த சமையல் போடுங்க, இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க, டிப்ஸு. அதாவது டிப்ஸுங்க வந்து நான் வந்து சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானிலாம் கிடையாது, பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லது, அதை சில டிப்ஸுகள் நான் வந்து அனுபவிச்சது, எனக்கு 4 பேர் சொன்னது, அதை வச்சு பிள்ளைங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு, முக பொலிவாக இருக்கிறதுக்கு, புரியுதா. நான் வயசானவோ எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அறியாத பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நான் பார்க்குறத வீட்டில் செய்கிறத அந்த மாதிரி போடுவேன். தலை முடிக்கி அப்புறம் செடி பராமரிப்பை பற்றி கேட்டாலும் எனக்கு தெரியும். ஏன்னா செடியெலாம் கொஞ்சம் நல்லா பராமரிக்கிறேன். எது அவங்க வீட்டில் வர்றது, நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து மூலிகை பொருள் தான் நிறைய வச்சுருப்பேன். அதை வச்சு கஷாயம், தலைவலிக்கு, ஜுரத்துக்கு, முதுகு வலிக்கு, கால் வலிக்கு எல்லாத்துக்குமே கஷாயம் போட்டு டக்குன்னு கொடுத்துருவோம். ஆனால் வந்து ரொம்ப முடியாத தருணத்தில் தான் டாக்டரை தேடி போமே தவிர, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் தான் இருப்போம். வீட்டில் தான் வந்து செய்து சாப்பிடுவோம். கஷாயம் வச்சு குடிப்போம். மாத்திரை கத்திரம் ரொம்ப கிடையாது.